அன்ஸ்குட்டிக்கு இன்றைக்கி ஹிந்தி பரீட்சைங்க. காலையில் 4 மணிலேருந்து உட்காந்து படிச்சுட்டு தான் இருந்தான். பட் ஆனால் கிளம்ப ஆரம்பிக்கிறதுக்கே 6:30 ஆயிடுச்சா. ஸ்கூலுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன டிராஃபிக் மட்டும் பாருங்கள். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போயிருந்தா ஈஸியாக போயிருக்கலாம். அவ்வளோ டிராஃபிக்கை கடந்து கொண்டு போய் விட்டுட்டு இருந்தாச்சு பாப்பாவை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஸ்மூத்தி மட்டும்தாங்க பண்ணேன். சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. செஞ்சு செஞ்சு என்ன பண்ணுறது. சரி ஓகே, அவங்களுக்கு ஏதாச்சும் லிக்விடாகவே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வால்நட் அப்புறம் பாதாம் முந்திரிலாம் போட்டு ஒரு ஸ்மூத்திக்கு தான் போட்டிருந்தேன். அப்புறம் ஸ்கூலுக்கு வேவிச்சு கொடுக்குறதுக்கு ஐபீன்ஸ் மட்டும் வேக வச்சாச்சு. இந்த மாதிரி ஏதாச்சும் சிம்பிளாக மட்டும் போதுங்க. இதே மாதிரி எப்படிங்க டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்க முடியும். நல்லா இட்லி தோசை சப்பாத்தின்னு கொண்டு போனால் நல்லாயிருக்கும். எனக்குமே மார்னிங்கே இருந்துச்சு எல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா பண்ணி கொடுக்கணும்னு ஆசை. பட் இந்த பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் செய்ய முடியாது. சரி, கொடுக்குற சாப்பாடையாச்சும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுப்போம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி யோசிச்சு ஒன்று ஒன்றா டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டுருக்கேன். ஒரு நாள் ஸ்மூத்தி, ஒரு நாள் இந்த மாதிரி மில்க் ஷேக்கு, ஏபிசி மால்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் என்ன டக்கு ஜூஸாக அரைச்சிட்டு ஐபீன்ஸை வந்து சுண்டல் மாதிரி பண்ணியாச்சு. இது கொஞ்சம் அவங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி சுண்டல் டைப்புங்கிறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அவங்களுடைய கான்செப்டே வந்து கையில் படாமல் அப்படியே ஸ்பூனை வச்சு ஈஸியாக சாப்பிடவே இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுண்டலும் கிரேப்ஸும் எடுத்து வச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளப்பி கூட்டு போயாச்சு அனுஷ்காவை. எனக்கே வர மார்னிங் ரொட்டீன் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் என்ன மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.